ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று எபிசோடில் சண்டே எபிசோடில் குக் வித் கோமாளியில் விஜய் சேதுபதி அவங்க சுஜிதா கூடயும் பிரியங்கா கூடயும் சேர்ந்து பண்ண ரெசிபி தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது கூடவே பீன்ஸ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் பாருங்கள். இது கூடவே எக் ஆம்லேட், வெங்காயம்லாம் போட்ட எக் ஆம்லேட் ரெசிபி. அவ்வளோதான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பீன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லாவே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ரெகுலராக பண்ணுற பீன்ஸ் பொரியலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. பீன்ஸ் ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு சால்ட் நம்ம பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் இந்த அளவு வதங்கி வரவும் பீன்ஸ் வேகிற அளவுக்கு வாட்டர் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது கூட அரை டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பல் பூண்டு, 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாவில் வரமிளகா கூட குறைச்சல கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆறவும் நம்ம மேலே இருக்க தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம ட்ரையாக வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலை வேறு பிளேட் மாற்றி வச்சுருந்தோம்ல, அது கூட தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை பருப்பு தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைலாம் பாருங்கள், ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகரப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அரைக்கும் போது. இது இருக்கட்டும். பீன்ஸ் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வாட்டர்லாம் நல்லா வற்றி பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலை பருப்பு தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது பீன்ஸ் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நிலக்கடலை பருப்பு தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிக நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுத்தா போதும். சூப்பர்வான பீன்ஸ் பொரியல் ரெடி. பீன்ஸ் பொரியல் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். நம்ம இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலாஸ் எல்லாமே உள்ளே இறங்கும். புழு பூச்சி இருந்தாலும் நமக்கு அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வேற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம கீரி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரி வச்சுருந்தேன். அதையும் நம்ம நல்லெண்ணெயில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்கி கொடுத்தா போதும். இந்தளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காயெல்லாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதே ஆயிலே நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சர் ஜாரில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் இதோட சேர்த்துக்கோங்க.
கடுகு சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி முழுசாக ஆட் பண்ணி பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 4-5 பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரவும் இது கூட நம்ம மசாலாஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருந்தா காரத்துக்கு ஏற்றாவில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாமே தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கோட்டாகி வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை வந்து வாட்டரில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம புளி தண்ணியை இந்த மசால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லாவே கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பு தேவையான அளவு வாட்டரையும் ஊற்றி தண்ணியும் ஊற்றி இது கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். ஓப்பன்லேயே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா கொதித்து வரவும் நம்ம இது கூட ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு குழம்பு வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ஒரு கலரி கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. குழம்பு நல்லா வற்றி வரட்டும். நான் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து வரைக்கும் வச்சுருந்தேன். பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஃபைனலாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். சூப்பராக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகி வந்துடும். இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அந்த ஹீட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். 5 மினிட்ஸ் வந்து இது இருக்கட்டும் ரெஸ்ட்டில். பாருங்கள் குழம்பு நல்லா ஆறி கெட்டியாக வந்திருக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து இந்த அளவு வந்து நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.